Hi friends, welcome to Kirti Samayal. இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்கறோம்னா இட்லி மாவு வச்சு எப்படி நம்ம போண்டா சுடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. அரிசி மாவு போண்டான்னு கூட சொல்லிக்கலாம் இத. வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அரிசி மாவு. நம்ம தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாவு தான். மிச்சம் இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மைதா மாவு. மைதா மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆனால் இதோட கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ண போகிறேன். அதனால நீங்கள் 3 டேபிள் ஸ்பூனே யூஸ் பண்ண வேண்டியதில்லை, 1, 2 அந்த மாதிரி அளவு தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நார்மலாக கட் பண்ணி வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு கேரட் வந்துட்டு ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது நாளையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும். அதனால நான் சாப்பர் யூஸ் பண்ணி நான் இதை கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் உள்ளே போட்டுடலாம். 2 வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் 2ஐயும் வந்து நான் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை போல் சேர்த்திடலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திடலாம். அது வந்து இப்படி 2 பிச்சு போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்திடலாம். அடுத்து கேரட்டை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அதே இதே மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சாப்பரில் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து அரிசி மாவில் வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக, இல்லைன்னா வந்து நீத்து போன மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக வந்து மைதா மாவு ஆட். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே மாவு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து போண்டா போடுற அளவுக்கு இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் உள்ள சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த பேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா 2 சைடுமே கரெக்டாக வேகும்.